ஹலோ, வெல்கம் சதீஷ். ஸோ நான் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சிடிஆர் வந்து எப்படி என்னுடைய ஆட்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, இது என்ன டாபிக், என்ன சிடிஆர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? சிடிஆர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். கிளிக் த்ரூ ரேட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிடிஆர்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மா சொல்றோம். சரி, அந்த சிடிஆர்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிடிஆர்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபார்முலா சொல்றேன். அதாவது சிடிஆர்ன்றது என்ன அப்படின்னா, கிளிக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரெஷன்ஸ் இன்டூ 100. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. சரி, இந்த சிடிஆர் வந்து எப்படி வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், லைக் வந்து எப்படி வந்துட்டு நான் வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சிடிஆர் ஓரளவுக்கு இது ரீசெண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேல்ஸ் வந்து நிறைய நடக்கும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை. உண்மை என்னன்னா அதுவும் உண்மைதாங்க, அதுல பொய்யே கிடையாது. சிடிஆர் நம்பர் நிறைய நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி மெயின்டைன் பண்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஏன் இந்த சிடிஆர் பத்தி இவ்வளோ கன்சர்ன்டா கேட்கறாங்க அப்படின்னா, உங்க வெப்சைட் உங்க ப்ராடக்ட் பேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நிறைய விசிட்டர்ஸ் வரணும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து கிளிக் பண்ணணும். நிறைய பேர் உங்களோட ஆடை வந்து உங்க ஆடையோ இல்ல உங்க ப்ராடக்ட்டோ அடிக்கடி 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 பார்த்தாதான் ஸோ அவங்க கிளிக் பண்ணுன்ற அந்த இன்டென்ஷனே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுடைய ஆடை எப்படியாச்சும் பார்த்துருவாங்க. நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா உங்களுடைய ப்ராடக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணணும்ல, அது ஏதாச்சும் எனக்கு ஒண்ணு அட்ராக்டிவா இருக்கணும்ல. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஏதோ உங்களோட ப்ராடக்ட்டுங்க, நான் உங்களோட ப்ராடக்ட் இதுன்னு வச்சுப்போமே. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து இந்த ஃபேனுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒன்று எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிளிக் ஆகணும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் கிளிக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ் நீங்க வந்து ஏதாச்சும் நீங்க அதில் வச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்க உடனே கேட்கலாம், என்ன அட்ராக்ட் பண்றது, எப்படி நான் அட்ராக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரண்ட் இமேஜ் தான். ஸோ உங்களுக்கு எங்க ஆன்சரே இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஃப்ரண்ட் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அட்ராக்டிவா இருக்கணும், புதுசா ஏதாச்சும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு என்ன இழுக்கணும், லைக் வந்து என்ன வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணி அதை இழுக்கணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஸோ என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து உள்ள வந்துட்டேன். அதாவது நான் இப்போ ஒரு கஸ்டமரா நான் உள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் நான் உள்ள வந்த உடனே ஓகே என்னென்ன இருக்குன்னு பாக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளிக்ஸ் வந்து எனக்கு ஒரு கிளிக்ல வந்து ஒரு கவுண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? கிளிக் வந்து ஒரு கவுண்ட் நமக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இமேஜ் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணி தூண்டி வர வச்சிருச்சு. ஸோ இமேஜ் மட்டும்தான் உங்களை தூண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமேஜ் ஒரு பாயிண்ட். அதை தவிர்த்து வேற என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இமேஜ் மட்டும் கிடையாது. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கலாம் கேட்டீங்கன்னா, சில கஸ்டமர்ஸ் கிடையாது. சிலர்லாம் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த வேல்யூபிளான கண்டென்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிச்சு புரிஞ்சு அதெல்லாம் பார்த்துதான் அவங்க வந்து உள்ளே வராங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த டைட்டிலை வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். சிலர்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். பட் மேக் ஷுர் கீவேர்ட்ஸ் அதுல கண்டிப்பா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்க பிராண்ட் நேமு, அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், லைக் அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், 1 or 2 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ இது வந்து ரிமோட் கண்ட்ரோல்னு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லும்போது ஓகே சம்திங் என்ன வந்து லைக் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா? இட்ஸ் சம்திங் நியூ. ரிமோட் கண்ட்ரோல்னும் போது லைக் நைஸ் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, ஃபேன் போட்டிருக்காங்க. ஃபேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்டையும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சம்திங் நியூ இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே சுவிட்ச் போட்டு தான் வந்து நிறைய பேர் ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ரிமோட் சம்திங் நியூ. ஓகேங்களா? ஸோ என்ன அட்ராக்ட் பண்ணுது. ஸோ யூனிக்கான விஷயம் என்னன்னா, யூசிங் லைக் வந்து ஒரு ஃபேன்ல வந்து நம்ம வந்து ஃபேன் வந்து சுவிட்ச் போடாம ரிமோட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேன் வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இது சம்திங் நியூ, இட்ஸ் ரியலி அட்ராக்டிவ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் போடலாங்க, வேற சில பாசிட்டிவ் விஷயங்களும் போட்டிருக்காங்க. எனர்ஜி சேவிங் 65% வந்து எனர்ஜி சேவ் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காத்து கிடைக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்இடி இதுவும் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு 2-in-1 ஆப்ஷன் ஆயிடுதுல. நீங்க சுவிட்ச் போட தேவையில்லை, எல்லாமே எல்இடியிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2+1 year வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ என்ன வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த டைட்டில் வந்து உண்மையாவே என்ன அட்ராக்ட் பண்ணுது. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வந்து இழுக்குது. லைக் வந்து நீங்க வந்து இதை வாங்கு அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் போட்டிருக்காங்க, வின்னர் ஆஃப் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட்ஸ் 2022. ஸோ இட்ஸ் ரியலி a குட் சைன். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ண விதம் உண்மையாவே ஹேண்ட்ஸ் ஆஃப்.
சூப்பரா பண்ணியிருக்காங்க டைட்டில். ஏன்னா நல்லாவே நிறைய விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பிராண்ட் நேம் போட்டாச்சு, அவங்களோட அவங்க நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றதையும் நம்ம ஈஸியா கன்வே பண்ணிட்டாங்க. அவங்க ப்ராடக்ட் பத்தியும் சொல்லிட்டாங்க, அவங்க யாருன்றதையும் சொல்லிட்டாங்க, நமக்கு வாரண்டி கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன? பிரைஸ். பிரைஸ் பார்த்துருவோமா? பிரைஸ் 3680 போட்டிருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இப்போ இது வர்த் இல்லையான்றதை நான் யோசிப்பேன். கண்டிப்பா யோசிப்பேன். ஒரு கஸ்டமரை நான் கண்டிப்பா இதை யோசிப்பேன். ஸோ நான் யோசிக்கும் போது நார்மலா ஒரு ஃபேன் வந்து நம்ம எவ்வளவுக்கு மினிமம் 1000 இருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் நம்ம செலவு பண்ணி ஒரு ஃபேன் வாங்குறோம். ஸோ இதுல கொஞ்சம் அடிஷ்னலா வந்து ஒரு 1500 ரூபாய் அடிஷ்னலா இருக்கு. நான் வாங்குவேனா அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. சாரி, மவுஸ் ஒர்க் ஆகுறது ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம், வீடியோஸ் இருக்கு. ஸோ ஓகே, class performance, okay, switch to smart lens, beast mode, okay, sorry, boost mode, okay, speed, voltage, okay, security planning, okay. So பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல சில விஷயம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அஸ் அ கஸ்டமரா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். பட் ஸ்டில் இஃப் இட் ஃபீல் லைக் எனக்கு ஒர்த் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் பை பட்டன் கிளிக் பண்ணி நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை ப்ரமோஷன்லாம் எதுவும் பண்ணலைங்க, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஐம் நாட் ப்ரமோட்டிங் எனி ஆஃப் தோஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் நான் வந்து ஒரு இது மட்டும் தான் காமிக்கிறேன். லைக் அவங்க வந்து யூனிக்கா என்ன ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் அந்த ஒரு இது கிளிக் பண்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் தேடுறேன், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதோ தேடுறேன். தேடும்போது வந்து எனக்கு அந்த ஃபேன் வந்து கண்ணில் படுது. ஸோ இப்போ கண்ணில் பட்ட உடனே நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ரிமோட்டும் எனக்கு இந்த எல்இடி லைட்டும் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி போன உடனே அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிச்சு பார்த்தா நல்லாவே இதுவாகவே இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவா இருந்துச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் ரிமோட்னு சொல்லியிருக்காங்க, ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, எனர்ஜி சேவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க, அவங்க வேற நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது என்னன்னா அந்த பிரைசிங் தான். ஸோ பிரைசிங் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் பிரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் யோசிச்சு பாருங்க, என்னென்ன விஷயம் நம்ம பார்த்தோம், இமேஜஸ் பார்த்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்துருக்கோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் பார்த்தாச்சு. ஸோ இந்த 3 விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். உங்களுக்கு சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே நீங்க பண்ணி ஆகணும். சரி, இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. சரி, இப்போ நான் அது கன்வின்ஸ் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன், இது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் உடனே, ஓ நிறைய பேர் வாங்கியிருக்காங்களாப்பா அப்படின்னு மாதிரி நினைப்பேன். நினைச்சிட்டு ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.2 கொடுத்துருக்கேன், ஆவரேஜான ரேட்டிங்ஸ் தான். சரி, இதை பத்தி பாசிட்டிவா இருக்கா, நல்லா இருக்கா, அப்படி எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல 4 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னு, இந்த ஃப்ரண்ட் இமேஜ் உங்களுக்கு நீட்டா இருக்கணும், ப்ரெசென்டபிளா இருக்கணும், என்ன தூண்டி இழுக்கணும், என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஃப்ரண்ட் இமேஜ். ஸோ மேக் ஷுர் அந்த ஃப்ரண்ட் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்ட்ல என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரி, ஐ மீன் ஒரு கஸ்டமரை, நான் வந்து கஸ்டமரா பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கஸ்டமரா என்னை அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த இமேஜ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளிக்ஸ் நிறையவே நடக்கும். ஸோ நிறைய பேர் உங்களோட ஆடும் பார்ப்பாங்க, நீங்க போடுற இமேஜஸையும் பார்ப்பாங்க. நீங்க ஆட் ரன் பண்ணல, என்னோட ப்ராடக்ட் ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளே ஆகுதாங்க, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். அது பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எனக்கு வந்து இது ஓகே. ஸோ இமேஜஸ் வந்து நான் உள்ளே கொண்டு வந்துருச்சு. உள்ளே கொண்டு வந்தோடனே ஜஸ்ட் நான் அந்த டைட்டில்ஸ்லாம் பார்க்குறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக கேஷியாக இருக்கு. ஸோ டைட்டிலும் எனக்கு கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன, ரேட்டிங்ஸும் பார்க்குறேன். ரேட்டிங்ஸ் நான் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுது. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது ஸ்டில் இட்ஸ் ட்ரஸ்டபிள் ப்ராடக்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு வந்து இதுவாகுது, 3600, பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்த். ஏன்னா இந்த மாதிரி புது முயற்சி, ஒரு ரிமோட் யூஸ் பண்ணி எல்இடி லைட்ஸ்லாம் உள்ள ஆட் பண்றது வந்து ஒரு புது முயற்சி. ஸோ அதுக்காக கண்டிப்பா வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்குவேன் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் பை பட்டன் கிளிக் பண்ணி நான் ப்ராடக்ட் வாங்கிப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆஸ் அ ஒரு செல்லரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் எங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து டிராப் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. லைக் ப்ராடக்ட் வந்து சிடிஆர் வந்து அதிகமா வரல, சிடிஆர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத யோசிக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நீங்க என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயத்துல எந்தெந்த விஷயங்கள் நீங்க பண்ணல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பேன். அட் த சேம் டைம் மேக் ஷுர் இந்த விஷயத்த எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பா உங்களுடைய சிடிஆர் இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் சிடிஆர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேல்ஸ் கண்டிப்பா அதிகமா நடக்கும். ஸோ உங்களுடைய சேல் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே எடுத்துப்போம். இன்கேஸ் நீங்க வந்துட்டு இது வரைக்கும் இந்த இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா
இனிமேல் பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா மாத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு ஆட் பண்ணி சீக்கிரமாவே நம்ம காசே செலவு பண்ணாம அமேசான்ல எப்படி நம்மளுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உடனே நீங்க கேட்கலாம் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அது நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஆட்ஸ் ரன் பண்றோம், எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளோட அதை சொல்லவே முடியும். 1 வருஷம் 2 வருஷம் அந்த கேரண்டி எல்லாம் கொடுக்கவே முடியாது. டிபெண்ட்ஸ். எந்த வருஷம் எத்தனை வருஷம் நீங்க எடுத்துட்டு போறீங்க. ப்ராடக்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ஆகுது, ஃப்ரண்ட் பேஜ்ல டிஸ்பிளே ஆகுது, அப்பவே அந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆட் ரன் பண்றதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஒவ்வொரு எஃபர்ட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய ஆர்கானிக் சேல்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக்கான சேல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஒரு ஒன்னுத்தையும் விடாம ஒன்னொன்னுத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பா யூ கெட் அ பெட்டர் சேல்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கெட் அ பெட்டர் ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். மேக் ஷுர் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, see you. Bye bye from Digital Satish. Thank you.